வணக்கம். புதுவை காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீதான வழக்கில் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் பிணைய தொகை செலுத்துவதற்காக உறவினர்கள் நீதிமன்றத்தில் திரண்டனர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தற்காலிக ஊழியர்கள் கடந்த 10ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்தியபோது 186 பேரை போலீசார் கைது செய்தனர். அப்போது ஊழியர் ஒருவர் இறந்துவிட்டதாக வதந்தி பரவியதால் ஊழியர்கள் போலீசாரின் வாகனங்களை அடித்து நொறுக்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எனவே அவர்கள் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிபதி உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். இதையடுத்து ஜாமீன் கேட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் உத்தரவாகினிப்பேட்டையைச் சேர்ந்த ஊழியர் ராஜாவின் தந்தை பெருமாள் இறந்துவிட்டதால் முதலில் அவருக்கு மட்டும் ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் மீதி 185 ஊழியர்கள் மீதான ஜாமீன் மனுவை விசாரித்து அனைவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. அதன்படி தினமும் பணி நீக்க ஊழியர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் மாலையில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். தலா 5000 பிணைய தொகையுடன் ஒரு நபர் ஜாமீனும் வழங்க வேண்டும். இதையடுத்து வாரத்தின் இறுதி நாள் என்பதால் இதை தவறவிட்டால் திங்கட்கிழமைதான் சிறையிலிருந்து வெளியில் எடுக்க முடியும் என்பதால் ஊழியர்களை வெளியில் எடுக்க அவர்களது உறவினர்கள் பிணைய தொகை மற்றும் ஜாமீன் கொடுப்பதற்காக நீதிமன்ற வளாகத்தில் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் பட்டப்பகலில் இளம் பெண்ணை பலாத்காரம் செய்து கொன்று புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டையைச் சேர்ந்த பரசுராமன் என்பவரின் மகள் இளைய பாரதி மனவளர்ச்சி குன்றியிருந்ததால் பள்ளிக்கு சென்று படிக்க முடியாமல் பூக்கட்டி விற்பனை செய்து வந்த நிலையில் வாலிபர் ஒருவர் இளைய பாரதியின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் குடிக்க தண்ணீர் கேட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அதே வாலிபர் மீண்டும் 2 முறை தண்ணீர் கேட்டுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. இதனிடையில் மதியம் இளைய பாரதியின் சகோதரர் வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் இளைய பாரதி காணவில்லை. மேலும் வீட்டின் அறையில் இருந்த பொருட்கள் சிதறி கிடந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளிலும் உறவினர்கள் வீடுகளுக்கும் சென்று தேடியபோது இளைய பாரதி காணாததால் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தியபோது வீட்டின் கொல்லைப்புறத்தில் மது பாட்டில்கள் சிதறி கிடந்ததால் சந்தேகம் அடைந்து தேடியபோது தென்னை மட்டைகள் போட்டு மூடப்பட்டு இளைய பாரதியின் உடல் முழுவதும் புதைக்கப்பட்ட நிலையில் தலை மட்டும் வெளியே இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து எஸ்எஸ்பி பர்வேஸ் அகமது, எஸ்பி பைரவசாமி மற்றும் போலீசார் விரைந்து வந்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு புதைக்கப்பட்ட இடத்தில் தடயங்களை சேகரித்தனர். மேலும் நடத்திய விசாரணையில் தண்ணீர் கேட்டது கோவிந்தன் கோவில் வீதியைச் சேர்ந்த அலெக்ஸ் குமார் என தெரிந்ததும் மேட்டுப்பாளையத்தில் பதுங்கியிருந்த அவனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அப்போது அவன் இளைய பாரதியை பலாத்காரம் செய்து கொன்று புதைத்ததையும் அவர் அணிந்திருந்த கம்மல், கொலுசு போன்றவற்றை அடகு கடையில் வைத்ததையும் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கோமதி சங்கர் என்ற வாலிபரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக மேலும் ஒரு சிலரை பிடிக்க தனிப்படை போலீசார் விரைந்துள்ளனர். இச்சம்பவத்தில் அதிர்ச்சியுற்ற கோவிந்தன்பேட்டை பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். அவர்களிடம் காவல் அதிகாரிகள் சமாதானம் செய்த பின்பு கலைந்து சென்றனர். இச்சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் நிலத்தில் மதுக்கடை அமைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் கலால்துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமையில் பொதுச் செயலாளர் சாமிநாதன், செயலாளர் அருள்முருகன், மாவட்ட தலைவர்கள் முருகன், ராஜவேலு, தட்டாஞ்சாவடி தலைவர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கலால்துறை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவையில் சாராய கடைகள் கோவில் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இனி ஏலம் விடும்போது கோவில் நிலங்களில் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதாவினர் தொடர்ந்து கலால்துறை அதிகாரியை சந்தித்து கோரிக்கை வலியுறுத்தி மனு அளித்தனர். முன்னதாக அலுவலகத்திற்குள் மனு அளிக்க கட்சி நிர்வாகிகளுடன் ஏராளமான தொண்டர்களும் வந்ததால் அவர்கள் அனைவரையும் உள்ளே அனுப்ப போலீசார் மறுப்பு தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பத்தினை புதுவை அரசே அச்சடிக்க திட்டமிட்டுள்ளதாக பள்ளிக் கல்வி இயக்குநர் வல்லவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பள்ளிக் கல்வி இயக்குநர் வல்லவன் கூறுகையில், தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வுகளை நடத்தி வருகிறது. அதில் புதுவையைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்று தேர்வு எழுதி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பம் வரும் 17ஆம் தேதி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விற்கப்படும் என்றும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஜூலை 1ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த முறை தேர்விற்கான விண்ணப்பங்களை தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் வாங்கியதாகவும்
ஆனால் இந்த முறை புதுவை மாநிலத்தில் தேர்வு எழுதுவோருக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பங்களை புதுவை அரசை அச்சடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கான ஒப்புதலை தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் கேட்டுள்ளதாகவும் விண்ணப்பங்களை அச்சடித்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு எப்படி நடத்தப்படுகிறதோ அதுபோன்றுதான் இங்கும் நடக்கும் என்று கூறினார். புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஏகேடி ஆறுமுகத்தை நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரசார் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சிக்கு புதிதாக நிர்வாகிகளை நியமித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அறிவிப்பு வெளியிட்டார். அதன்படி புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளராக ஏகேடி ஆறுமுகம் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய பதவியின் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட ஏகேடி ஆறுமுகத்தை நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் பண்டசோழநல்லூர் சீனிவாச ரெட்டியார், பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் தமிழ்மணி, கண்ணன், தொகுதி துணைத் தலைவர் சிவலிங்கம், இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் முத்துக்குமாரசாமி, நெட்டப்பாக்கம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், ஸ்ரீதர், திருமலை ஆண்டவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை நீதிமன்றத்தில் பணிபுரிந்து மாற்றலாக்கி செல்லும் தலைமை நீதிபதி முருகனுக்கு பிரிவு உபச்சார விழா வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது. புதுவை நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதுவையிலிருந்து மாற்றலாகி செல்லும் தலைமை நீதிபதி முருகனுக்கு பிரிவு உபச்சார விழா வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தலைமையில் நடைபெற்றது. வழக்கறிஞர் கண்ணன் வரவேற்று பேசிய விழாவில் சங்க நிர்வாகிகள் தலைமை நீதிபதி முருகனுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து நினைவு பரிசினை வழங்கி அவரது சேவையை பாராட்டி வாழ்த்தி பேசினர். தொடர்ந்து தலைமை நீதிபதி முருகன் ஏற்புரை வழங்கிய விழாவின் நிறைவில் துணைத் தலைவர் ஷஹிதா பர்வீன் நன்றி கூறினார். விழாவில் திரளான வழக்கறிஞர்கள் பங்கேற்று நீதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டத்தின் ஆண்டு மதிப்பீட்டுக் கூட்டம் கல்வி அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டத்தின் ஆண்டு மதிப்பீட்டுக் கூட்டம் கல்வி அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் தலைமைச் செயலர் சேட்டன் வி சாங்கி, கல்வித்துறை செயலர் மூர்த்தி, இயக்குநர்கள் கரிகாலன், வல்லவன், மத்திய அரசின் இளைஞர் நல அதிகாரி சரத்பாபு, போக்குவரத்து அதிகாரிகள், திட்ட இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வரும் கல்வியாண்டில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் செயல்படுத்த வேண்டிய செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் திட்ட அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் திட்ட அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை திருவாண்டார்கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டியினை பிப்டிக் தலைவர் அங்காளன் வழங்கினார். புதுவை திருவாண்டார்கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் அதிக விழுக்காடு தேர்ச்சி பெற்று தந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா பள்ளி துணை முதல்வர் சூரிய நாராயணன் தலைமையில் பொறுப்பு துணை முதல்வர் புருஷோத்தமன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன் கலந்து கொண்டு பள்ளிக்கு 98% தேர்ச்சியை பெற்றுத்தந்த ஆசிரியர்களையும் முதல் 5 இடங்களை பிடித்த மாணவர்களையும் பாராட்டி பேசினார். மேலும் 60 மாணவ மாணவிகளுக்கு சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டியினை வழங்கினார். அதுபோன்று களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிப்டிக் தலைவர் அங்காளன் பங்கேற்று பள்ளி முதல்வர் ரேவதி தலைமையில் தலைமை ஆசிரியை மணிமேகலை முன்னிலையில் 178 பேருக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் தங்களை தயார் செய்து கொள்ளுதல் மற்றும் மீட்புப் பணிக்கான விழிப்புணர்வு பயிற்சி புதுவை அரசு சார்பில் அளிக்கப்பட்டது. புதுவை அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையும் அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையின் 4வது பட்டாலியனும் இணைந்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பேரிடர் காலங்களில் தங்களை தயார் செய்து கொள்ளுதல் மற்றும் மீட்பு பணிக்கான விழிப்புணர்வு பயிற்சி கல்வித்துறையின் உதவியுடன் நயினார் மண்டபம் பிளஸ்டு மதர் தெரேசா மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டது. புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் அதிகாரி சச்சிதானந்தம், வட்டாட்சியர் ரமேஷ், வருவாய் ஆய்வாளர் அறிவோம் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தேசிய பேரிடர் மீட்பு படையின் வீரர்கள் பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், உயிர்காக்கும் பயிற்சிகள் ஆகியவற்றை செயல்முறை விளக்கத்தோடு மாணவர்களுக்கு செய்து காண்பித்தனர். இதில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்க புதுவை கிளை உறுப்பினர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகளுக்கான குறைந்தபட்ச ஊதியமாக 10,000 ரூபாய் நிர்ணயிக்கவும், 8 மணி நேர வேலை நிர்ணயிக்கவும் பல வருடங்களாக வலியுறுத்தியும் அரசு இதுவரை கோரிக்கையை நிறைவேற்றாததை கண்டித்தும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உட்பட பல்வேறு மாநில அரசுகள் இவற்றை அமலாக்கி வரும் நிலையில் புதுவை அரசும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும்.
உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் அனைவரையும் தொழிலாளி என அறிவித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்க புதுவை கிளை சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சங்க தலைவர் சுந்தர்ராஜ் தலைமையில் இணை செயலாளர் மீனாட்சி சுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் சரவணன், CITU மாவட்ட செயலாளர் நிலவழகன், துணைத் தலைவர் குணசேகரன் ஆகியோர் சிறப்புரையாற்றிட மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்க புதுவை கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை வந்துள்ள ரீயூனியன் தீவைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து உரையாடினர். புதுவைக்கு அலுவல் ரீதியாக ரீயூனியன் தீவைச் சேர்ந்த பிரதிநிதிகள் வந்துள்ளனர். புதுவை வந்த பிரதிநிதிகளான ரீயூனியன் ரீஜனல் கவுன்சில் தலைவர் திதியர் ராபர்ட், ஜெனரல் கவுன்சில் நசீமா திந்தர், ஏர் ஹோஸ்டல் தலைமை செயலதிகாரி மரியே ஜோசப் மேல், ரீயூனியன் டூரிசம் தலைவர் லாக்ராய்ஸ் ஃபேவியர், கம்யூனிகேஷன் டைரக்டர் காரின் பேரான், துணைத் தலைவர் இப்ராஹிம் திந்தர் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். பூங்கொத்து கொடுத்து அவர்களை வரவேற்ற ஆளுநர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கினார். பின்னர் சிறிது நேரம் உரையாடிய அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். புதுவை ஆட்டுப்பட்டி அந்தோணியார் கோவில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுவை ஆட்டுப்பட்டி கோடி அற்புதர் புனித புதுவை அந்தோணியார் திருத்தல ஆண்டு பெருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் திருப்பலிகளும் சிறு தேர்பவனிகளும் நடைபெற்று வந்த நிலையில் பெருவிழா அன்று அருட்திரு ஆரோக்கியசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலியும், மாலை புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி அனந்தராயர் தலைமையில் ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர்பவனி நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் பங்கு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.